ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங்கும் மெயின் கிளாத்து ரெண்டுமே வந்து ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். கேன்வாஸில் கழுத்தோட அகலம் வந்து 3.25 இன்ச்சும் இறக்கம் வந்து 10 இன்ச்சும் கொடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் தான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நான் அந்த டிசைன் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு 1.25 இன்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு ஒரே ஷேப்பாக இருக்கும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இது கட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நெக்கோட ஷேப் கரெக்டாக வந்து வரும், லூஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல். சாரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து டபுளாக நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சிங்கிள் கிளாத்தாக போடும்போது இந்த கேன்வாஸ் ஒயிட்டாக இருக்கிறனால இந்த கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படியே வந்து ஒயிட் கலரில் தெரியுது. இல்லை நீங்கள் இது டபுளாக போடாமல் உள்ள வேறு ஏதாவது லைனிங் கொடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ளூ கலர் லைனிங் கொடுத்து கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து டபுளாக போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமேலே இது அவுட்ரு எல்லாமே வந்து நீங்கள் ஒட்டிக்கிறதுனால ஒட்டிக்கலாம். நான் வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அவுட்ரு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸோட கிளாத்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அவுட்ரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் நெக்கை சுற்றி நான் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ப்ளவுஸ்லேருந்து கிளாத்து கம்மியாக தான் இருந்தது. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்ருமே வந்து நெக்கோட அவுட்ருமே வந்து உள்ள வழியை 2 பக்கமே வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிருந்தேன். அதனால் வந்து கிளாத் பத்தாததுனால நான் வந்து அப்படியே வச்சு பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட் சைடில் திருப்புற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சைடு மட்டும்தான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறேன். அப்புறம் நாட் வந்து கேட்டிருந்தேங்க கஸ்டமர், அதனால் நாட்டு மட்டும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மெயின் கிளாத்லேயுமே வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்லேருந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணேன். ஒரு 1/4 இன்ச் அளவில் தான் நான் வந்து தையல் போடுறேன். தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கோ இல்லை 1/2 இன்ச் அளவுக்கோ கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் மட்டும் ஒரு சின்ன கட் கொடுத்துடணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக திருப்புறதுக்கு வந்து வரும். இப்படி வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது மெயின் கிளாத் மேலே வந்து தையல் போடலை, லைனிங் மேலே தான் வந்து தையல் போடுறேன். ஏன்னா அந்த கிளாத் வந்து வேறு கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம நூல் சேஞ்ச் பண்ணாமல் இது மேலே மட்டும் தையல் போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா மேலே லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தையலே இருக்காது, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவுட்ரு மட்டும் சுற்றியும் தையல் போட்டு எடுத்துட்டேன். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்லுக்கு இப்படி தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.